ஐயா சிதம்பரம் அவர்கள் இங்கே சொன்னார்கள், இந்திரா பார்த்தசாரதி எனக்கு ஒரு தகவல் சொன்னதாக. எனக்கு அவர் சொன்ன தகவலோ அல்லது சிதம்பரம் அவர்கள் எனக்கு சொன்ன தகவலோ எனக்கு தெரியாது. ஆனால் மிக முக்கியமான தகவல் அவர் சொன்னார், காமத்துப்பால் என்றுதான் இலங்க வேண்டும், இன்பத்துப்பால் என்று இலங்குவதை விட காமத்துப்பால் என்பதுதான் ஆண் பெண் என்ற தேக உறவை குறிக்கும் என்று அவர் சொன்னார். நல்லதுதான், நானும் அந்த வழியில் வந்தவதுதான். காமம்தான் சரியான சொல் என்று ஆளப்பட்டிருந்ததும் உண்மைதான். ஆனால் அறிவுக்குரிய சிதம்பரம் அவர்களே, இந்திரா பார்த்தசாரதி அவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காமம் என்பது தொல்காப்பியர் காலத்தில் உயர்ந்த பொருள். கமம் நிறைந்து இயலும் என்பது தொல்காப்பிய சூத்திரம். நிறைவுதான் காமம். காமத்தில் மனிதன் நிறைவு கண்டான். காமத்தில் மனிதன் பூரணத்தை பார்த்தான். காமத்தின் வழியே கடவுளை அடைய முடியும் என்று கூட நேற்று வரைக்கும் துறவிகள் யோசிக்கிறார்கள், இன்றும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கமம் நிறைந்த இயலும் என்பது உண்மைதான். ஆனால் பொருள் மாறிவிட்டதே, காலம் பொருளை மாற்றிவிட்டதே. நாற்றம் என்பது நறுமணம் என்பதுதான் பொருள். 2ஆம் நூற்றாண்டில் சுவை, ஒளி, ஊறு, நாற்றம் திருவள்ளுவரில் இருக்கு. இந்த நாற்றம் என்ற சொல் நறுமணம் என்ற பொருள். நாரிய கூந்தலாள் என்ன பொருள்? மணக்கின்ற கூந்தலை உடையவள். பூக்களை சூடியோ திரவியங்கள் பூசியோ அல்லது தன் வேர்வைக்கு என்று தனி மனம் கொண்டோ அல்லது தன் ஆடையினுடைய வாடை அவள் கூந்தலில் ஏறியோ அவள் நிறம் மனம் கூடியிருக்கிறது. நாரிருங்கூந்தல், இருண்ட கூந்தல், அடர்த்தியான கூந்தல். நாறு இருங்கூந்தல் என்றால் நாறுகின்ற மணக்கின்ற இருண்ட கூந்தல். நாற்றம் என்றால் உயர்ந்த பொருளில் வந்தது. இன்றைக்கு நாற்றம் என்றால் கூவம் என்று ஆகிவிட்டது. இன்றைக்கு உன் கூந்தல் நாறுகிறது என்று சொன்னால் பெண் சண்டைக்கு வந்து விடுவாள். இன்றைக்கு நாறுதல் என்பது நல்ல பொருளில் அல்ல. காமம் என்பது தொல்காப்பியர் காலத்தில் நல்ல பொருளில் ஆளப்பட்டு வந்தது. நாற்றம் என்பது போலவே இன்று அதே சொல் காமம் என்றால் லஸ்ட் என்ற இழிந்த பொருளுக்கு வந்துவிட்டது. என்னப்பன் திருவள்ளுவரை நான் இழிந்த பொருளில் எடுத்தாள விரும்பவில்லை என்பதனால் நான் இன்பத்துப்பார் என்று கொண்டேன். என் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு கரவொலி செய்கிறார்கள். இந்த கரவொலியையே இந்திரா பார்த்தசாரதிக்கு நான் விடுக்கிற பதில். அவர் நான் மதிக்கிற ஒரு தமிழறிஞர், 96 வயது மூத்தவர். 3-4 நாட்களுக்கு முன்னால் ஆங்கில இந்து பத்திரிகையில் அவர் பேட்டி கூட வெளிவந்திருந்தது. அவ்வளவு சிறந்தவர். மேக்பத் என்ற ஷேக்ஸ்பியர் நாடகத்தை நான் தழுவி தமிழ்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு தமிழறிஞருக்கு நான் இந்த சபையின் மூலமாக இந்த பதிலை விடுக்கிறேன். ஒருவரா இருவரா திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் தருமர், மடக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேரழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர், வள்ளுவர் நூற்கு எல்லை உரை செய்தார் இவர். இந்த 10 பேர்களும் கொண்ட பட்டியல் வெண்பா பட்டியலில் இருக்கிறது. 10 பேர். இந்த 10 பேரில் 5 பேர் உரைகள் மட்டுமே கிட்டுகின்றன. 5 பேர் உரைகள் கிட்டவே இல்லை. இந்த 10இல் 5 உரைகளே கிட்டுகின்றன. ஆனால் இன்றைய கணக்கின்படி திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் 23 அல்ல, 53 அல்ல, 60 பேர் அல்ல. முத்தமிழறிஞர் கலைஞரில் இருந்து நாவலர், தேவநேய பாவாணர், நாமக்கல் கவிஞர், இலக்குவனார் என்ற போன்ற பெருமக்கள் எல்லாம் எழுதி முடித்த பிறகு எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 850 பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். 851வது ஆளாக வடுகுவட்டியிலிருந்து வைரமுத்து வந்திருக்கிறேன். இந்த 850 உரைகாரர்களுக்கு பிறகு இன்னும் குறளுக்கு சொல்வதற்கு பொருள் மிச்சம் இருக்கிறது என்பதுதான் திருவள்ளுவருக்கு உச்சம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று நான் கருதுகிறேன். திருக்குறளை நான் சின்ன வயதிலிருந்து நேசித்திருக்கிறேன்.
அதை முதலில் நேசித்தது பொருளுக்காக அல்ல தோழர்களே. காமத்துக்கு வசப்படாத, காமம் என்பதே என்னவென்று தெரியாத ஒரு சின்னஞ்சிறுவன் ஒரு கொழுத்த பெண்மையை அண்ணாந்து ஆச்சரியப்பட்டு ரசிப்பது போல, பொருளே தெரியாத காலகட்டத்தில் கூட திருக்குறளை நான் தடவி தடவி, சொல்லி சொல்லி, பேசி பேசி, ரசித்து ரசித்து, ருசித்து ருசித்து, இசைத்து இசைத்து, திளைத்து திளைத்து, கரைந்து கரைந்து, நிறைந்து நிறைந்து ரசித்திருக்கிறேன்.